வாழ்க வளமுடன். இந்த ஜாதகரின் 12வது கட்டம் பரல்கள் 32 இருக்கு. ஆன்மீக சாயல், வெளிநாடு யோகம், தனிமையில் சிந்தனை செய்யக்கூடிய நிலை உருவானாலும் விரயம் அப்படின்றது இருக்குது. இந்த விரயம் எங்கே தொட்டு இருக்குன்னா வருமானஸ்தானம் ப்ளஸ் நம்மளுடைய அந்த லாபஸ்தானம் அப்படின்ற ஒரு நிலையை தொட்டு தொழில் ஸ்தானம் இதெல்லாம் தொட்டு நமக்கு அந்த விரயமாகும். அந்த விரயம் 32 இருக்கிறதுனால இங்கே புதன், சூரியன், சந்திரன் இந்த வருமானஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் அங்கே உச்சத்தில் இருக்கிறதுனால, வலுப்பெற்று இருக்கிறதுனால சூரியனும் புத்தியும் சேர்ந்து ஆசைகளை அடக்கிருச்சு அப்படின்னா சரியான ஒரு வரவு செலவை வச்சுக்கிட்டு ஆன்மீக நிலை, தர்ம நிலை அப்படின்ற ஒரு தன்மையில் பயணப்பட்டார் அப்படின்னா அவருடைய நிலை அற்புதமான அறக்கட்டளை மூலமாக வளர்ச்சி பெறக்கூடிய தன்மை அப்படின்றது அங்கே ஓங்கி நிற்கும் அப்படின்றதில் நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ முக்கிய ரகசியமான ஒரு விஷயம் என்னென்னா 8 கேது ப்ளஸ்ஸு 5 செவ்வாய் ப்ளஸ்ஸு 12 வலிமை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால, ஏன்னா 8 கேதுவும் 5 செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒன்று இங்கே 12 வலிமை சேர்க்குது. இதனால் மந்திரம், தியானம், ரகசியங்களை அறியக்கூடிய ஞான யோகத்தின் தன்மையில் அவருடைய அறிவு வியாபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஜோதிடத்தில் கர்மம் தீர்த்து ஞானம் தரும் ஜாதகம்னு சொல்லுவாங்க. வாக்கால் உயர்வு, ஆன்மீக தேடல், கர்ம பரிசுத்தி, தாமதமான ஆனால் நிலையான வெற்றி, 35 வயசுக்கு மேலே முழுமையான ஒரு வாழ்க்கை பயணத்திற்கான வழிகள் இங்கே இந்த ஜாதகத்தின்படி அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கர்மத்தின் ரீதியில் அதை சரியாக அவர் புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் பயணப்பட்டார் அப்படின்னா இந்த கேதுவையும் கர்மாகாரகன் சனியின் தன்மையையும் குருவின் வழியில் பயணப்படுத்தி இருக்க மற்ற கிரகங்களின் அனைத்து சக்திகளையும் தனது வாழ்வின் பலங்களாக மாற்றி பயணப்படக்கூடிய ஆற்றல் இவர்கிட்ட இருக்குது. மந்திரங்கள் மீது ஆர்வம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும், தியானத்தில் பயணப்படக்கூடிய அந்த ஒரு நுட்பம் இருக்கும், ரகசியங்களை அறியக்கூடிய ஞான யோகங்கள் இவர்கிட்ட கூடி வரும்ன்றதை நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். இதே போல் உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 1 வீக்குக்குள்ளே நான் அதை கணிச்சிட்டு இது போல் ஒவ்வொரு கட்டத்துக்குமான விஷயத்தை 3 நிமிஷம் ஷார்ட்ஸில் உங்களுடைய பேர் போட்ட பிளேலிஸ்ட்டில் நான் பதிவேற்றம் செஞ்சுருவேன். அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.